மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கன்னியாகுமரி ரப்பர் தோட்ட கழகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதி, அங்கன்வாடிகள், சத்துணவு ஒருங்கிணைப்பாளர், உதவியாளர் போன்ற ஏதேனும் ஒரு அரசு பணியை குடும்பத்தில் ஒருவருக்கு வழங்க உத்தரவிட கோரி மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவசமாக வழங்கவும் உத்தரவிட வேண்டும். அவர்களுக்கு மறுபணி வாய்ப்பு வழங்கப்படும் வரை ஒரு குடும்பத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இலங்கை தமிழர்கள் பலருக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் ரப்பர் கழகத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளது. டான்டி மறுவாழ்வு திட்டத்திற்காக தொடங்கப்பட்டது. ஆகவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு போன்றவற்றை செய்து தர வேண்டும் என மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் ஆஜராகி வாதிட்டார். அதற்கு BBTC நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் என்ன, எத்தனை தலைமுறைகளாக அவர்கள் அங்கு வசிக்கிறார்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தினர். வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சகாய பிரதீபா.